ஹலோ எவ்ரிவான், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். இது வந்து அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் நம்ம ஸ்டார்ட் ஆஃப் ஸ்பீடாக் ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஸ்பீடாக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஐஎல் T20 பிளேயர் வாட்ச் வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு டோர்னமெண்ட். ஐஎல் T20ல அதாவது வந்து 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 3 மேட்சுமே வேற வேற மாதிரி போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அபுதாபி நைட் ரைடர்ஸால வந்து ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். பட் ஸ்டில் சாம் கரன் என்ன பண்ணிருக்காரு? சாம் கரன் ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஒரு டிஃபரெண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ சாம் கரன் மேல ஒரு பிளேயர் வாட்ச் பண்ண போறோம். 50 அடிச்சிருக்காரு. ரெண்டாவது பிளேயர் நம்ம பேச போறது பிராண்டன் மெக்மியூலன். நான் அன்னைக்கு தான் சும்மா ஸ்டார்ட்ல சொன்னேன். 19ல ஒரு பேச்சு பேசிட்டேன். அதை பேசினால அவரும் இப்படி ஒரு பேட்டிங் ஆடுவார்னு எதிர்பார்க்கல. அல்லா கசன்பர் அவர் எப்படி பண்ணாரு மும்பைக்கு? ஏன்னா மும்பை நிறைய செலவு பண்ணி அல்லா கசன்பர் எடுத்தாங்க. எம்ஐ எமிரேட்ஸ் விளையாட வச்சிருக்காங்க அவரை. அண்ட் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து எல்லாருமே சொல்றதுதான் ஃபசலுல்லா ஹக் ஃபரூக்கி. கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் வந்து அண்ணே அது ஃபசலுல்லா ஹக் ஃபரூக்கி இல்லனே ஃபசல் ஹக் ஃபரூக்கி அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, தப்பு நானும் தான் பண்ணுவேன். ஃபசல் ஹக் ஃபரூக்கி ஓகேயா? அவர் ஒரு 5 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கைரன் பொலார்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு UAE லோக்கல் பிளேயர் ஃபர்ஹான் கான் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டிஃபென்ஸ் கொடுத்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் 15 ரன்ஸ். அவர் ஃபர்ஹான் கான் தானே? ஒருவேளை அது இல்லைனாலும் அதையும் இன்று போட்டு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் சொன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுனில் நாராயண் கேப்டன்சில ஃபர்ஸ்ட் கேம் தோத்துருக்காங்க. பீடா கிட்ட கேட்டுருவோம். பீடா அப்கோர்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்ம T20 ஸ்குவாட் எக்கச்சக்க பேர் ருத்துராஜ் கைக்வாடை ஏன் சார் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் என்ன நினைக்கிறாருன்னு கேட்கலாம். சுப்மன் கில் இல்ல, ரிஷப் பண்ட் இல்ல. அகைன் சுப்மன் கில் இல்ல, ரிஷப் பண்ட் இல்ல. அதை பத்தியும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் அந்த பிளேயர் வாட்ச். பீடா எந்த பிளேயர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணாங்க? சாம் கரனோட 50 பேட்டிங் அட் நம்பர் 4. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணதான் பண்ணிருக்காரு. வென்எவர் இட் இஸ் நீடட். அவர் அடிக்கிறது தெரியாது. இப்ப நம்ம ப்ரிவியூலயே என்ன சொன்னோம்னா, அவர் அடிக்கிறது தெரியாது, பட் இல் மேக் இன்வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு ஓவரால் பேக்கேஜ் அவரு. இந்த பிராண்டன் மெக்மில்லன் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு வலிக்காம அடிக்கக்கூடிய பிளேயரு. ஆனா இன்னொன்னு சொல்றேன், பிராண்டன் மெக்மில்லன் அப்படியே ஓடி வந்து பொய் போலிங் போடுவார். அது பாத்திருக்கீங்களா நீங்க? ஒரு 2 ஓவர்ல ஒரு 17 ரன் கொடுக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் முன்னாடி வச்சுட்டு அந்த காலத்துல இந்த 4th டிவிஷன் 3rd டிவிஷன் TNCL ஆடுவாங்க. அந்த மாதிரி ஓடுங்க சக்க 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 சக்கன்னு 2 ஓவர் போட்டுருவாரு. ஒரு லைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இந்த பிராண்டன் மெக்மில்லன் மாதிரி ஒரு டேலண்ட் வேற ஏதாவது ஒரு லீக்ல இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்பர் 4 நம்பர் 3ல ஆடி அவரோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? தட் இஸ் ஒன் கிரேட்டஸ்ட் திங். இப்ப இந்த இது சொன்னீங்க நீங்க, இந்த ஃபர்ஹான் கான். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு UAE லோக்கல் பிளேயர் கைரன் பொலார்டு உங்களுக்கு உள்ள இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, கைரன் பொலார்டு நீங்க கேப்டன் பண்ணும்போது 2019ல ஒரு மேட்ச், ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேட்ச் ஆடி கொடுத்தாரு கைரன் பொலார்டு. ஒரு பினிஷ் இந்த மாதிரி ஒரு 13 ரன்ல ஒன்லி புட் மணி அண்ட் கைரன் பொலார்டு. அவர் அழகா கைரன் பொலார்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. அவர் போலின்னு சொல்லிட்டு இப்ப போலி ஆயிட்டீங்களே யோ, பாவம் கடைசியில ரன்னே அடிக்க முடியல. சோ அதுல என்னன்னா இன்னொன்னு பாருங்க, the greatest thing about that last over from Farhan Khan, அது ஏன் நான் சொல்றேன், அந்த 13 டிஃபெண்ட் பண்ணதுனால இல்ல, அந்த 6 பால் அவர் எப்படி போட்டாருன்னு பாருங்க. இந்த கைரன் போலார்டோட பிரைமரி வீக்னஸ் the ball angling in from 4th stump, good length. அததான் பிளான் ஏ. 6 பாலும் apart from one delivery he tried the same thing again and again. அதை பண்றதுக்கு ஒரு 20 வயசு சின்ன பையனுக்கு ஒரு கெத்து வேணும். தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் கிரிக்கெட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மேட் பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க சொன்னீங்க, இந்த எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு 16 பால்ல 14 ரன் அடிக்கணும். பொலார்டும் நிக்கலஸ் பூரனும் உங்களுக்கு இருக்காங்க. பிஃபோர் தட் இப்ப இந்த அக்கீல் ஹுசேன், நீங்க ஆல்ரெடி இந்த அக்கீல் ஹுசேனை பத்தி பேசுறீங்க. அவர் என்ன பண்றாங்க, முதல் ஓவரை தூக்கி அவர் கொடுக்குறாங்க. அவரு என்ன பண்றாரு, அக்கிலா அக்கிலா ஃபர்ஸ்ட் ஓவர் அக்கிலா பவர் பிளேல தான் மெய்டன் ஓவர் அக்கிலா அப்படின்னு எங்க போனாலும் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி திங். பாருங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆடு இப்படி ஒவ்வொரு தரையும் இது பண்ணிட்டு இப்படி பைசப்ஸ காட்டுற ஆடு, குல்புதின் மலரே விக்கெட் எடுக்க பார்க்காதே, நீ விக்கெட் எடுத்து தோக்கற மேட்ச் ஜெயிச்சு கொடுக்காதே அப்படின்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ணது குல்புதீன் நைப் தான். அதுக்கப்புறம் ஒலி ஸ்டோன் ஒரு ரன் 19வது ஓவர்ல. ஒலி ஸ்டோன் நீங்க உயிரை வாங்காத பேர் சொல்லு. உனதான் அன்னைக்கே சொன்னேன் ஆலி ஸ்டோன் சொல்லு. நான் சொல்றதை கேளுங்க. அந்த ஒரு ஓவர்ல ஒளி வந்து உங்களுக்கு கடைசியில வந்து 13 ஓவர் வந்தது. கான்ட்ரிபியூஷன் எது பண்ணாதீங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். சரி விடுங்க, ஆலி ஸ்டோன்
ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட் ஆஃப் திங்ஸ். இன்னொன்னு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அசம்ஷனை நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு அந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, they take the glory step. 16 பால்ல 14 டப்பு டப்புன்னு ஒரு 2 சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிக்கணும்னு பாக்குறாங்க. ஆல் யூ காட் டு டூ இஸ் டு பிளே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் அண்ட் கெட் த்ரூ லைன் வித் 7-8 பால்ஸ் டு ஸ்பேர். அது நடக்கல. பட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அந்த சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு இவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா துபாய் கேபிட்டல்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் தட், அதுல கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பாருங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், பொலார்டுக்கு முன்னாடி they promoted Akeal Hussain when the ship was sinking. ஸோ எவ்வளவு நல்ல விஷயங்கள் இங்க நடக்குது பாருங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி. we have to give credit where it's due. அந்த பார்ட்னர்ஷிப் almost took them to home. அங்கிருந்து அவங்க திருப்பி வந்தாங்கன்னா the cricket at its best அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ரெண்டாவது மேட்சை பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த ஃபில் சால்ட் எனக்கு தெரிஞ்சு கேரிடு த பேட்டா இருந்துட்டு 70ஸ்ல ஸ்ட்ராண்டர்ட் அப்படின்னா அங்க உங்களுக்கு நிஜமாவே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கைல் மேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிளார்க், அதுக்கப்புறம் பெப்பர், இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த when the time Phil Salt was there in power play in Elian, 23 balls ஆடி they scored 14 runs to break the momentum of Salt. அதுக்கப்புறம் விக்கெட்டும் உங்களுக்கு விழுந்துச்சு. விக்கெட் விழுந்தனால அவரால் டப்பு டிப்புன்னு அடிக்கவும் முடியாது. அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் a reason. அப்புறம் we spoke about அலிஷான் ஷராஃபும் அந்த ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு பாருங்க அங்கேருந்து வந்து. தட் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு கேள்வி வந்து நான் உங்களை கேட்கிறேன் ஆஷா, சுனில் நரேன் வந்து உங்களுக்கு ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா பவர் பிளேல இன்வேரியபிளி ஒரு ஓவர் போடுவாரு. அப்படி பவர் பிளேல போடலன்னா இவர் ட்ரை அண்ட் கெட் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஏர்லி as possible. 5th bowler-ஆ வந்து போடுறாரு when the score was 55 for 1. இப்ப எனக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிட்டு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண, நாட் ரியலி சேசிங் a daunting task. நான் உனக்கு அது ஒரே ஒரு ஏன் சுனில் நாராயண் அப்படி பண்ணிருப்பாரு நான் சொல்றேன்னா, அபுதாபி கிரவுண்ட்ல நம்ம ஐபிஎல் ஆடும்போது கூட உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அபுதாபி கிரவுண்ட்ல எஸ்பெஷலி விளையாடும் போது ஸ்பின்னரை பேக்ல வச்சுக்கலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கேகேஆர் பண்ணிருக்காங்க. ஐபிஎல் விளையாடும் போது கேகேஆர் சுனில் நாராயணை வச்சு எண்ட்ல போட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் கிளென் மேக்ஸ்வெலுக்கு போட்டாங்க. ஒரு மேட்ச் டெல்லி, நாங்க தான் விளையாடணும், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா வருண் சக்கரவர்த்தியை போட வச்சு 5 விக்கெட் ஆல் எடுத்தாங்க. அவர் 17 அந்த மாதிரி ஓவர் 2 ஓவர் போட்டு 5 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சோ அங்க ஸ்பின்னரை பின்னாடி போடலாங்கிற ஒரு திங்கிங் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணிச்சு. Of course, I mean, we can always debate it. ஏன்னா சரியா போகாதனால we are debating it நான் நினைக்கிறேன். இல்ல சுனில் நரேன் சரியா போடலன்னு நான் சொல்ல. It was not expensive. நான் என்ன சூப்பரா போட்டாரு. 4 ஓவர்ல 20. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க கேப்டன் இருக்கீங்க, 7 ஓவர்ல நீங்க 55 for 1. Still Sunil Narine has got 4 overs to go. You are not really chasing 200 plus. Will you be happy about it or you will be worried about Narine having 4 overs? You are just sitting pretty with 9 wickets in that match. அங்கே போயிடுச்சு உங்களுக்கு. நீங்க சொல்ற ஐபிஎல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங். இப்போ 160 170 போது you have to break through. இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதைத்தான் நான் வந்து யோசிக்கிறேன். ப்ராபப்லி should have been more attacking. You should have come a little bit earlierன்றது என்னோட இது. அது வந்து அந்த அபுதாபி நைட் ரைடர்ஸ் கேம். பட் என்னோட क्वेश्चन உனக்கு என்னன்னா, சாம் கரனோட 50 பேட்டிங் அட் 4 இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அவர் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் கூட விளையாடுவார். 100 பால்ல விளையாடும் போது அங்கேயும் ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பேட்டிங்ல மேலேயும் கீழே போயிருக்காரு. சாம் கரன் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர்ல இருந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரோ அப்படிங்கிற क्वेश्चन ஐ வாண்ட் டு பிரிங் அப். ஏன்னா போன தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கிங்ஸ் கேம், பஞ்சாப் கிங்ஸ் கேம் நம்பர் 4 ஏதோ இந்த மாதிரி தான் வந்தாரு. saw the game through, ஒரு ட்ரிக்கி சேஸ், saw the game through, பியூட்டிஃபுல் ஆனாரு. yet again he batted beautifully. So உன்னோட தாட்ஸ் ஆன் சாம் கரன், where do you actually position him? ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரா going into the IPL for IPL team? ஆஷா ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. I will honestly use him as a batting all-rounder who can bat to me at top 5. bowling வந்து அவரை நீங்க எப்படி இது பண்ணி செல்ல குழந்தை மாதிரி நீங்க பாத்துக்கணும். அவர் எப்படி நீங்க கொடுக்கணும்னா, எப்ப சிச்சுவேஷன் ரிலாக்ஸ்டா இருக்கோ, ஒரு டைட் ஓவர், யூ ஆர் ரியலி கெட்டிங் ஆன் டாப் ஆஃப் த ஆப்போசிஷன் as far as bowling unit is concerned, ஏமாத்தி ஒரு 3 ஓவர் போடணுமே வரைய. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தூக்கி முதல் ஓவர்ல கொடுக்குறாங்க பவர் பிளேல, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான ஓவரை கொடுக்குறாங்க, 19வது ஓவர் கொடுக்குறாங்க. அப்ப என்ன அது, அவரோட bowling ப்ளீட் ஆகி அவரோட கான்பிடன்ஸ் போயிடுது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, how I will use him is someone who is going to bat in top 5 for CSK. அதே மாதிரி உங்களுக்கு சிஎஸ்கே வந்து ஸ்பின் டேங்க் வச்சிருக்காங்க போது அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணும், நடுநடுல ஒரு ஓவர் சொருகினீங்கன்னா 3 ஓவர்ல அப்படியே துண்டா 23 ரன் போட்டு போயிடுவாரு. இஃப் someone like him can give you the 23 of 3 overs with மத்திஷா பத்திரனா coming in, it's going to be a force. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சாம் கரன் வந்துட்டு அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்சஸ் ஐபிஎல்ல பாருங்க,
எப்பவுமே ஒரு 25 ரன் அடிச்சிருவாரு. யூ வில் நாட் see him really fail. அந்த 25 எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு அது எனக்கு தெரியாது. ஆனா இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட் இன் ஸ்கோரிங் ரன்ஸ் whenever you give him that position to bat at top of the order போது I will always rate him as a T20 கிரிக்கெட்டர். ஆனா நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட இன்னும் இதையும் சொல்றேன். இப்ப இந்தியா பிஜிடி சீரிஸ் நான் சொல்லும் போது நான் எப்படி உங்களுக்கு சொல்லணும், ரவீந்திர ஜடேஜா when it goes to சேனா is a batting all-rounder. அஸ்வின் இஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர். இந்த கான்செப்டை நீங்க வந்துட்டு கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் சாம் கரன் இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், should bat at number 5 and should be used cleverly along with the spinners. Is going to be a vital cog in CSK. That is my thoughts. சரி, ஓகே. ஒன் ஃபைனல் பிளேயர் பிஃபோர் வி கோ ஆன். ஃபசலுல்லா ஃபரூக் இல்லாம ஃபசல் அக் ஃபரூக்கி ஒரு 5 விக்கெட் ஆல் எடுத்தான். பட் நம்ம we are going to dwell upon this Brandon McMillan பீடா for a start. அதான் நான் உங்ககிட்ட நீங்க சொன்னேன் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ கொடுத்தேன். பட் வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? டு யூ see him emerge? ஏன்னா ஸ்காட்லாண்ட்ல யாரும் வந்து டாமினேட் பண்ணதில்லை. இஸ் probably going to be the first one. அப்படிங்கிற போது அவரோட ஃபியூச்சர் எப்படி பாக்குற? ஏன்னா ஸ்காட்லாண்ட்ல இருந்து வரவங்களுக்கு இங்கிலாந்துல நிறைய கிரிக்கெட் கிடைக்கும். டு யூ see Brandon McMillan stepping up in the next few years? அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அவரெல்லாம் எப்படின்னா ரன் எப்படி அடிக்கிறதுன்னு ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ரஞ்சி டிராஃபி லெவல்ல அங்க இங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தா அந்த ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் எப்படின்னா ரன் எப்படி தேத்துறதுன்னு தெரிஞ்ச ஒரு பிளேயரு. இந்த பிராண்டன் மெக்மெல்லன் கம்ஸ் இன்டு தட் கேட்டகரி அப்படிங்கும் போது அவர் பவர் ஹிட்டர் கிடையாது. இப்ப நீங்க எல்லாருமே என்ன தப்பு பண்றாங்கன்னா, இப்ப ஒரு T20 மேட்ச்னா ஒரு 110 மீட்டர் அடிச்சாதான் ஒரு இம்பாக்ட். இப்ப எட்மயர் மாதிரி கமால்னு ஒரு 6 ஃபர்ஸ்ட் பால்லே அடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பால் 6 அவர் அடிக்க மாட்டாரு. பட் ஓவராலா நீங்க வந்து ஒரு 14 மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ அம் டெல்லிங் யூ அகைன் இன் ஐபிஎல் இஸ் குட் எனஃப் டு ஸ்கோர் 500. ஆனா என்ன அப்படின்னா இந்த மத்தவங்க மாதிரி இம்பாக்ட் அந்த ஒரே ஓவர்ல 4 6 அவரால் அடிக்க முடியுமா? I will not put my money on it. But is he going to be consistent enough? Yes. அதுவும் சொல்ற அவரோட போலிங்கே நீங்க பார்த்ததுல சக்க சக்கன்னு போலிங் போட்டுருவாரு. கிளாஸ் அப்பார்ட் நீங்க டெக்னிக்க பாருங்க. கிளாஸ் அப்பார்ட் அந்த கை இஸ் வெரி வெரி கிளவருங்கும் போது ஐ வில் டெஃபினெட்லி கெட் ஆன் டு தட். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோஹன் முஸ்தபா இந்த லோக்கல் டேலண்ட்ஸை பத்தி சொல்லிடுவோம். அவர் எப்படின்னா ரொம்ப வருத்தமா இருந்தாரு. ஏன்னா அவர் புரியவே இல்லை எனக்கு ஏன் அவர் போலிங் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. உடனே வந்து கேப்டன் கூப்பிட்டு சொன்னாரு, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, நம்பர் 4 ஆடு முஸ்தபா, பால் பை பால் பால் பை பால் பிளைண்ட் ஸ்லாக் நீ பண்ணு, அப்போ முழுகாது வியூவர்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு இப்ப அங்க வந்து முழுகாத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப், இங்க முழுகாத ஷிப் வியூவர்ஷிப், டப் டிப் டப் 2 விக்கெட் போச்சு. யோசிச்சு பாருங்க. நம்பர் 4 அவர் இறக்கி விட்டாங்க. And Kohler Cadmore, I've spoken enough about him. கிளாஸ் விட்ட 4 ஓவர். பாவம் அன்பார்ச்சுனேட்லி போன வருஷம் ஐபிஎல் அவருக்கு சரியா போல. இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஓவர் போல்டு பை அப்சல் கான், ஒரு சின்ன பையன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. இன்னொன்னு பாருங்க அந்த எக்ஸிகியூஷனை பாருங்க. சொருகுன்னு சொருகிட்டாரு கால்ல. அந்த ப்ரீவியஸ் பால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4th பால் வந்து ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் யார்க்கர் டப்புன்னு ஒரு 6 அடிச்சார் கோலர் கேட்மோர். அடுத்த பால் திருப்பியும் ஒரு யார்க்கர் சொல்றாரு. எனக்கு என்ன ஒண்ணு புரியல அப்படின்னா ஏன் இந்த பவுலர் வந்து முன்னாடியே கொடுக்கல? பிகாஸ் ஐ ரேட் ஹிம் வெரி early, plays regularly for UAE. அதுக்கப்புறம் இன்னொரு பிரில்லியன்ட் மூவ், ரேஹான் அகமத் ப்ரோமோட்டட் அட் டாப் ஆஃப் தி ஆர்டர். அப் தி டாப் யோசிப்பா. ரேஹான் அகமதுக்கு கொஞ்சம் லெக் ஸ்பின்ல நல்ல ஸ்கில் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல மேல அவன் சரியான எபிலிட்டி காமிச்சாமச்சி. புல் அடிக்கிறான், ஆஃப் சைடுல மேல தூக்கி அடிக்கிறான், செம பேட் ஃப்ளோ வச்சிருக்கான். சம்படி இந்த ஃபியூச்சர். ஏன்னா இப்போ ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து விளையாடணும்னா அண்ட் ஆதில் ரஷீத் அகைன் நம்ம நீங்க பேசணும். ஆதில் ரஷீத் ஆல்சோ கேவ் a few finishing touches in that game. But Rehan Ahmed can bat so well and bowl such good leg breaks. His future of being an international T20 trotter, globe trotter is quite bright. Anyway, இந்த லீக் வந்து இல்ல ஐபிஎல் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், அது மதர் ஆஃப் லீக்ஸ். பட் திஸ் லீக் இவ்வளோ ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் கிட்டத்தட்ட என்ன ஒரு 6 ஒரு 10 12 அப்படின்னு கணக்கு போட்டனால ஒரு 70-80 பேருக்கு வேர்ல்டு கிரிக்கெட்ல இருக்கிற பெஸ்ட் லீக் பெஸ்ட் ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் நிக்கலஸ் பூரான் எல்லாருமே இங்க வந்து விளையாடுறாங்க. சரியான ப்ரிப்பரேஷன் கோயிங் இன்டு ஐபிஎல் நான் ஃபீல் பண்றேன். சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ் வேற. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது துபாயில நடக்கிறதுனால இந்தியாவும் சாம்பியன்ஸ் டிராஃபி அங்கதான் விளையாட போறதுனால அங்க பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. தட் டேக்ஸ் அஸ் இன்டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் எனி டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 2026ல இந்தியால T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் 1 இயர் ரொம்ப கிரிட்டிக்கல். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த ஸ்குவாட் வந்து 2026 வேர்ல்டு கப்புக்கு ஒரு மிரரிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? துருப் ஜுரேல் வந்திருக்காரு.
ஏன்னா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் போன தடவை இருந்தது. சிவம் டூபே இருந்தாரு, ரிஷப் பண்ட் இருந்தாரு. தே ஹவ் சீன் தெம்செல்ஸ் மிஸ் அவுட் நவ. ஐ திங்க் சுப்மன் கில் மேபி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஒரு லாக் இன் இருக்கறனால மேபி அவர் மிஸ் அவுட் ஆயிருக்கலாம். பட் T20 ஸ்குவாட் ஒன்று போச்சு. நம்ம ஆஸ்திரேலியால இருக்கும்போது கூட பிஜிடிக்கு இருக்கும்போது நிறைய மிரரிங் இருக்கு. ஒரு நியூ ஜானர் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் இல்லாம அக்சர் பட்டேல் ஹஸ் கம் இன்டு தி மிக்ஸ். நிறைய ஈவன் தோ வந்து எக்கச்சக்க சேஞ்சஸ் நம்ம சொல்ல முடியாட்டியும் ஒரு சில சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இருக்கு. யுவர் தாட்ஸ் ஆன் தட் வெஹிக்கிள் ஆஃப் 2026 வேர்ல்ட் கப்? இல்ல அதான் சொல்றேனே, they want to make sure that they try everything. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்த ஸ்குவாட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெருசா வந்துட்டு இவர் எப்படி வந்தாரு அப்படி எப்படி வந்தாருன்னு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஐம் a big fan of துருவ் ஜுரல். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப சஞ்சு சாம்சன் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஓபன் த பேட்டிங். ஐ டோன்ட் திங்க் எனிஒன் இஸ் கோயிங் டு ஆர்கியூ ஆன் தட். ஓகே, இஸ் நியூ ரோல் அப்படிங்கும்போது துருவ் ஜுரல் வந்துட்டு அவருக்கு பேக்கப்புங்கும் போது இஸ் he going to be the like to like replacement. இப்போ ஒரு மேட்ச் வந்து அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும்னா are you going to open with துருவ் ஜுரல், இல்லன்னா are you going to push திலக் who is going to slated to bat at number 3 to open the batting? எனக்கு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐ அம் a massive fan of அபிஷேக் சர்மா. ஆனா இப்ப ருத்ராஜ் கேக்வாடுக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? ருத்து 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 நீ கொஞ்சம் ஒத்து, உனக்கு செலக்ஷன் இங்கே இல்ல ஒத்து அப்படின்ற மாதிரி. நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். அவர் என்னையா தப்பு பண்ணாரு, எதனால ஒதுக்குறீங்க? ஜிம்பாப்வேல கொண்டு போனீங்க, ஒரு நம்பர் 3 ஆட வச்சீங்க, நம்பர் 7 ஆட வச்சீங்க. யூ see the comparison. விஜயசாரை டிராஃபில அடிக்கிறாரு, எல்லா இடத்துலயும் அடிக்கிறாரு, ஐபிஎல்ல வருஷம் 600 ரன் அடிக்கிறாரு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். when you see the performances between அபிஷேக் சர்மா and ருத்ராஜ் கேக்வாட், it has to be ருத்ராஜ் கேக்வாட். even though I don't complain the selection of அபிஷேக் சர்மா, he is going to tear you apart. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மத்த டீம் மத்த எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் கொடுக்குறேன். இப்ப நம்ம டாக்கிங் அபவுட் தி ஓப்பனிங் ஸ்லாட் இல்லையா? ஏன்னா ஒரு ஜிம்பாப்வே டூர் போனாங்க அதுக்கு முன்னாடி. அதுல வந்து ருத்துவும் ஒரு சில கேம் கீழ் ஆடினான்னு நினைக்கிறேன், மேலேயும் டாப் விளையாடினா. பட் என்னோட கொஸ்டின் கம்ஸ் ஹியர். இப்போ வந்து என்ன பேசிஸ்ல, லெட்ஸ் ஜஸ்ட் சே நீ தான் எடுக்க போற சைடுன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ருத்துராஜ் கேக்வாட் இருக்கான், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கான், சுப்மன் கில் இருக்கான், அபிஷேக் சர்மா இருக்கான், சஞ்சு சாம்சன் இஸ் எமர்ஜ். அப்கோர்ஸ் எப்படி சொல்றது, சேட்டன் வந்தல்லே பிரிச்சு கொடுத்து வந்தல்லேன்னு பிரிச்சுட்டு இருக்கான். இந்த 5 பேர் இருக்காங்க. நீ இப்படி how will you go about this selection? என்ன பாப்ப? ஏன்னா கேம் நிறைய மாறிடுச்சு. நான் ஒரு ரெனவுண்ட் கிரிக்கெட்டர் இப்ப ரீசெண்டா போனவர் தான், பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இட்ஸ் a personal conversation, I don't want to bring it. அவர் என்ன சொன்னாருன்னா, T20 கேம் முன்னாடி போயிடுச்சு. சோ மத்த பசங்க எல்லாம் பயங்கரமா ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு ஒன்னும், ஐ மீன் the game has changed the landscape அப்படிங்கிறாங்க. ஓப்பனிங் ஆடும்போது வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ரன்ஸா, வால்யூமா, இன்டென்டா? இந்த மாதிரி இவ்வளவு குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா சுப்மன் கில் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் வருஷம் ரன் அடிக்கிறாங்க. ஐபிஎல்ல வால்யூம் ஆஃப் ரன்ஸ் இருக்கு. ருத்ராஜ் மேக்ஸ் சம் ரியலி ப்ளீசிங் ரன்ஸ் ஆன் சம் ட்ரிக்கி கண்டிஷன்ஸ். ஐ மஸ்ட் சே திஸ். கொஞ்சம் பால் திரும்பினாலும் இஸ் ஏபிள் டு ஆங்கர் த இன்னிங்ஸ். கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் இஸ் ஏபிள் டு அடாப்ட் நைஸ்லி. பிக் மேட்சஸ்ல இஸ் ஆல்சோ ஏபிள் டு ரைஸ் அப். விஜயசாரை விளையாடும் போது ஹி மேக்ஸ் ரன்ஸ் பை த டன்ஸ். அதாவது ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ 10 மேட்ச்ல ஏதோ 8 டன். இப்போ கருண் நாயர் ஒரு ஃபார்ம்ல இருக்கான் இப்போ விஜயசாரையில. அந்த மாதிரி ஒரு ஃபார்மை ரொம்ப ஒரு 2 வருஷமா ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கான் ருத்துராஜ். என்ன வாட் இஸ் இட் தட் இஸ் ரிக்வயர்ட்? ஏன்னா வந்து நம்ம சும்மா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நான் பேசலன்னு. பட் கூட விளையாடுற பிளேயர்ஸோட பெடிகிரியை நம்ம பார்க்கலாம். போன ஐபிஎல் அபிஷேக் சர்மா வாஸ் வெரி வெரி குட். அதனாலதான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. நீ ஒரு எக்ஸ்டர்னல்ல இருந்து பாரு, அது ஒரு 5 பேரை பாரு. இப்ப நம்ம என்ன சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணிடுறோம்னா, இந்த 5 பசங்களை ஒன்னா முன் நிறுத்தும் போது 5 பசங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஃபேவரட். எனக்கு பெரிய குழந்தை வந்து சின்ன குழந்தையோட ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும், இல்ல சின்ன பையன் ஜாஸ்தி பெரிய பையனோட பிடிக்கும்னு சொல்ற மாதிரி இல்லாம ஒரு ரேஷனலோட கிரிக்கெட் தான் இதுல மெயின். கிரிக்கெட் தான் பையன் இதுல. இந்த 5 பேர் கிரிக்கெட் ஆட அப்படிங்க. சோ அது அப்படி பார்க்கும்போது நீ எப்படி பாக்குற? பாடிட்ட of course it's very hard, but you tell me, give me the real perspective. அதாவது நீங்க என்ன கேட்டீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நேம் ஐ வில் ரைட் இஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒன்னு இன்டென்ட் இருக்கு, பவர் ஹிட்டிங் இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு. He can take the game away from the opposition no time, so he has to be there. So ரெண்டாவது பக்கமும் நான் இந்த மாதிரி தடாலடியா ஒரு ஓபனர் எடுத்தேன்னா 17 for 2 ஆறதுக்கான சான்சஸ் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ எனக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு, கரெக்டா இவரை மேட்ச் பண்ணணும். இன்டென்ட் டு இன்டென்ட், கிளவர், ஆல்சோ டூ த சப்போர்ட் ரோல், அன்படில் பேட் பால்ஸ், அன்பி கன்சிஸ்டன்ட். அப்படின்னா நான் எப்படி யோசிப்பேன்? இட் கேன் நாட் பி அபிஷேக் சர்மா. ஏன்னா வந்து ஒரு பால்ல 3 6 அடிக்க ட்ரை பண்றாரு, சில சமயம் 2 6 அடிக்கிறாரு ஒரு பால்ல, இல்லைன்னு சொல்ல.
ஸோ அது எப்பவுமே உங்களுக்கு நடக்காதுன்றனால இட்ஸ் நாட் கோயிங் டு பி அபிஷேக் சர்மா. இன்னொன்னு கேட்டீங்க சுப்மான் கில். இட் இஸ் கோயிங் டு பி சுப்மான் கில் ஆர் ருத்ராஜ் கெக்வாட், hands on it has to be ருத்ராஜ் கெக்வாட். Please see the records what he has done for India in T20s when given an opportunity. அந்த ஒரு 127 அடிச்சாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களெல்லாம் நான் கேட்கவே கூடாது. பாத்தீங்களா ஷா அப்படின்னு பாக்குறேன். இந்த மாதிரி பாக்குறா. மேக்ஸ்வெல் லாஸ்ட் ஓவர் போட்டாங்க அதானே. ஆமா 127 அடிச்சார் பாருங்க. என்ன அழகா வந்து அந்த இன்னிங்ஸை எடுத்துட்டு போனார் பாருங்க. அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு ஹேவ் a guy like ருத்ராஜ் கெக்வாட். ஸோ 3 ஓப்பனர் எனக்குன்னா சஞ்சு gives me an option of being a wicket keeper also. இப்போ என்ன கேட்டீங்கன்னா the 3 openers they have to groom straight away for 2026 World Cup is going to be ருத்ராஜ் கெக்வாட், சஞ்சு சாம்சன் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இது என்னோட தாட். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொன்னு I'm happy for everyone who gets selected for Indian team. It's a dream for everyone. So இவர் எப்படி வந்தாருன்னா கேட்கவே கூடாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நம்ம இங்க உட்காந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஹர்ஷித் ராணா, I'm happy for his selection. But if you put across a few cases like முகேஷ் குமார், டி நட்ராஜன், ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா I rate Harshit Rana very highly. T. Natarajan has been doing well for IPL for many years. ஒருவேளை அது ஃபிட்னஸா என்ன எனக்கு தெரியல. முகேஷ் குமார் stood up for Delhi Capitals. I'm telling you, அந்த மாதிரி ஒரு பிட்ச்ல இஸ் கமிங் a long way. என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட bowling, இந்த டெத் bowling phenomenal அப்படிங்கும்போது ஹர்ஷித் ராணான்றவர் ஜஸ்ட் வாக் இன் அப்படிங்கிறது என்னால கொஞ்சம் யோசிக்க முடியல. ஏன்னா இந்த டீம் காம்பினேஷனை பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிளே எவ்ரி சிங்கிள் கேம். இப்ப பாருங்களேன், இப்ப வெளியில உட்கார்ற ரிசர்வ்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 1 துருவ் ஜுரல், 2வது நிதிஷ் ரெட்டி, 3வது வந்துட்டு பிஷ்னாய், 4வது வந்துட்டு இவரு வாஷிங்டன் சுந்தர். இந்த 4 பேர் தான் பேக் டு பேக் வெளியில உட்காருவாங்க. இல்ல வாஷி ஆடினா வருண் ஆட முடியாது. ஏன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காரு. வாஷி ஆடினா வருண் ஆட முடியாது. சோ உங்களுக்கு பாசிபிலிட்டி. ஏன்னா லாஸ்ட் சீரீஸ் ஆடும்போது அக்ஷரும் ஆடினா, வாஷியும் ஆடினா, பிஷ்னாய் ஆடினா, வருண் சக்கரவர்த்தி ஆடினா ஒரு சில கேம்லாம் எல்லாரும் விளையாடுனாங்க. ஏன்னா they can bat deepனு சொல்லிட்டு I think the Vashi gives you depth in battingங்கறனால விளையாட வைக்கறாங்க. See actually இல்ல சார், அது எங்க சவுத் ஆப்பிரிக்காவோட நேர போட்டா போல்ட் ஆயிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட நீங்க எத்தனை ஸ்பின்னர் ஆடுறீங்களோ நல்லது. குச்சி போட்டீங்கன்னா விக்கெட். இங்க வந்து இங்கிலாந்தோட ஆடுறீங்க, நல்ல பிச்சர்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாம் 200 பாரா இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு தெரியல. ஐ வுட் ஃபீல் தட் அக்ஷர் பட்டேல் அண்ட் வருண் சிவி will start. And then Arshdeep, Shami and Harshit Rana as a fast bowler. Bowling. Congratulations to Shami on his comeback. ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபாஸ்ட் bowler-ஆ நீ இன்ஜுரியிலன்னு வந்து ரீகூப் பண்ணி திரும்பி வந்தது. அவன் வந்து he's been in the news for a long time. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்கான், வேல்யூ பண்ணிருக்காங்க. எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க. so happy for him. I really hope it goes well. And இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது. சாரி இன்டரப்ட் பண்றேன் பிடாக். பட் ஒரே ஒரு சின்ன ஒரு பசில் உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். சம்டைம்ஸ் இது வந்து ஐபிஎல் எக்கச்சக்க பேருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு டோர்னமெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் ப்ரெஷர் டீலிங் மெக்கானிசம்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குது, எல்லா பிளேயர்ஸ்க்குமே சொல்லிக் கொடுக்குது. பட் we are talking, இப்போ நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், திங்ஸ் சேஞ்ச் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் கிடைக்கிறதுனால பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் அமைச்சாங்க, அவர் அவுட்ஸ்டாண்டிங்கா பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்லாட் எந்த அப்படிங்கிற மாதிரி இப்போ பிடிச்சி வச்சிட்டு இருக்காரு. அவர் he has to open the batting for RR most likely. ஒருவேளை அவர் ஓபன் பண்ணல அப்படின்னா அது என்ன மாதிரி பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கணும், ஓபன் பண்ணி ஆகணும். எஸ்எஸ் விச் இஸ் ஆல்ரெடி ஹேஸ் டு ஓபன், நோ அதர் சாய்ஸ். ஐ திங்க் தட் வில் ஹேப்பன். இப்போ ருத்ராஜ் கெக்வாட் வில் பிளே, சுப்மன் கில் வில் பிளே, அபிஷேக் சர்மா வில் பிளே. மை கொஸ்டின் இஸ், இன்டர்நேஷனல் T20 இப்போ நம்ம விளையாடுறோம் இங்கிலாண்டோட, ஐபிஎல் முடியுது, எதை ஹையரா ரேட் பண்ணி யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம்? ஏன்னா 1 year is a lot of time. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு 100 பால் விளையாடுது, ஏதோ ஒரு கான்ட்ரி கொடுக்கும் போது இட் gives you, throws you many questions, புது ஆப்ஷன்ஸ் வருது. சோ எப்படி நீ சூஸ் பண்ணுவ பிடாக்? எனக்கு இட் இஸ் ரியலி a tough one, right? ஏன்னா ஐபிஎல்ல 14 கேம் they are going to perform. நீ எடுத்து வச்சுக்கோ, எல்லா டீம்லயும் ஓபனர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெஸ்ட் பிளேஸ் டு பேட் இன் T20 கேம். நான் இப்ப உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். There is not much of difference in standard between IPL and international cricket. IPL எங்கேயோ போயிடுச்சா? இப்ப someone is saying international cricket வேற, IPL they were allowed to have their opinion. There's not much of difference in standard in IPL and international cricket is my humble opinion. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, இப்ப இந்த 5 மேட்ச் ஆடுறாங்க இங்கிலாண்டோட, அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆடுற 14 மேட்ச் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருக்குமே கஜினி சூர்யா மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இப்ப நீங்க இந்த 5 மேட்ச்ல 300 அடிச்சுட்டு ஐபிஎல்ல வந்து நீங்க கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஐயே இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ட்டுருவாங்க.
ஸோ நீங்க வந்து எப்படி இது பண்ணணும்னா ஒரு ஸ்லாப் மாதிரி வைக்கணும் டு ஜட்ஜ் அ பிளேயர் பேஸ்ட் ஆன் வாட் ஹி டஸ். there is a good chance someone who might flop in England series and do well in IPL or might do well in international series and flop in IPL. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இவ்வளவு மேட்சஸ் டு ஜட்ஜ்ன்றதை வச்சுட்டு தான் நீங்க பண்ண முடியுமே ஒழிய ரெண்டையுமே நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. தட் இஸ் அ ப்ராப்ளம். இந்த 5 மேட்ச்ல நீங்க என்ன வேணாலும் அடிக்கலாம். தட் மைட் ஹெல்ப் யூ கெட் இன்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட். பட் மூவிங் ஃபார்வர்ட் அந்த 14 மேட்ச் ஐபிஎல் தான் பெருசா தெரியும். இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்க, சஞ்சீவ் சாம்சன் வந்து ஓப்பனிங் ஆடியே ஆனோன்னு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. தட் இஸ் த ஒன்லி ரீசன் தே ஹவ் லெட் ஜாஸ் பட்லர் கோ. யசஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா உங்களுக்கு ஓபன் பண்ணணும். இவர் ஓபன் பண்ணணும் போது rather than wasting a resources at middle order where Josh Butler's success has always been opening the batting in IPL போது that was the primary reason they let him go ன்றதுனால the message is very clear. சேட்டா மனசிலாயோ அப்படின்ட்டு ஓப்பனிங் தான் பண்ண போறாரு, பிரிக்க தான் போறாரு. சரி, ஒன் ஃபைனல் ஒன் பிஃபோர் தி T20 சீரிஸ் இங்கிலாந்து இந்தியாவோட விளையாட போறாங்க. யார் ஃபேவரட்ஸ் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ரிஷப் இஸ் மிஸ்ஸிங். ரிஷப் இல்ல, அதுக்கு போல த்ருவ் ஜுரேல் வந்திருக்காரு. ரெஸ்டட் நிறைய இடத்துல எனக்கு தெரியல, ஆக்சுவலா நான் என்னன்னு பார்க்கல, அவர் ரெஸ்டடா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? சிவம் துபே கூட has gone missing after the T20 World Cup. What are your thoughts? ஆஷா, ஆனஸ்டா சொல்றதா என்னோட இது. சிவம் துபே they have dropped him. யஜ்வேந்தர் சஹல் unfortunately என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, dropped. என்ன பொறுத்த வரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், in my humble opinion particularly they are replacing Rishabh Pant with Dhruv Jurel who's definitely not in the T20 setup right now for India போது they are exploring a chance and resting these guys to come back fresh for the ODI series and moving forward to Champions Trophy. நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். யஜ்வேந்தர் சஹல் மாதிரி ஒரு அடி. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இதே ரவி கிருஷ்ணா வெரி ஹைலி என்னையே தப்பு பண்ணாரு யஜ்வேந்தர் சஹல். ஒவ்வொரு வருஷமும் 16-17 விக்கெட் எடுக்கிறாரு ஐபிஎல்ல, சளைக்காம. அந்த காலத்துல இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் ஆர்சிபி காரணத்துல இருந்து இப்ப சிவம் துபே வந்து அவ்வளவு பேடா எதுவும் பண்ணல T20 வேர்ல்ட் கப்ல, அவர் பிக்சர்லயே இல்ல. சோ எனக்கு ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் எப்படி சிவம் துபே கொண்டு வருவீங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு பதில் கிடையாது. ஏன்னா எல்லாம் பேக்டு. everyone who was here has done well to command their position. எப்படி கொண்டு வருவீங்க தெரியாது. ஏன் இல்ல அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரியல. apart from that is what I feel, but this is not a bad team to be selected. Everyone who has done well has been rewarded. No, of course, outstanding side. இந்தியால அவ்வளவு டேலண்ட். இப்ப ஏன் இந்த டிஸ்கஷன்லாம் வருதுன்னா அவ்வளவு டேலண்ட் அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. so it becomes a debatable thing. honestly சொல்றேன், நிறைய பேர் வந்து வெளியில இருந்தே நம்ம கமெண்ட் பண்றோம் இந்த from a selection perspective. அவர் எடுத்துருக்கானு அவங்களுக்கே செலக்டர் தொப்பியை மாட்டி விடு எப்படி எடுப்பாங்கன்னு நான் பாக்குறேன். இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. 25 பேரை முன்னாடி நிறுத்திட்டு எடு 25 ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ்ங்கிற போது என்ன ஒரே ஒரு விஷயம் ஃப்ரம் அ கோச்சிங் மேனேஜ்மெண்ட் ஆர் செலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணலாம்னா ஹேவ் கிரேட் கம்யூனிகேஷன் சேனல்ஸ். தம்பி இதுதான் இங்க மிஸ்டேக் இல்ல, நீ சூப்பரா விளையாடுற, ஆனா யுவர் டர்ன் வில் கம், யூ ஹேவ் டு வெயிட் யுவர் டர்ன் அண்ட் வெரி சாரி யூ ஆர் தேர்ட் இன் த பெக்கிங் ஆர்டர். இல்ல நீ இப்படி விளையாடுற, ஐ நீட் அ சேஞ்ச் இன் திஸ் கேம். ஏன்னா எஸ்பெஷலி இன் T20 தட் கம்யூனிகேஷன் கேன் பி ஹேட். ஒரு சில சமயம் ஒரு பிளேயர் வந்து if you think they are going at a slower strike rate பவர் பிளேல என்ஃபோர்ஸ் பண்ண முடியலன்னு நினைச்சேன்னா you have to have that communication. இல்ல ஐ டோன்ட் திங்க் நீ வந்து இந்த லெக் சைட்லயே அடிக்கிற, ஆஃப் சைட்ல அடிக்கணும் அப்படின்னா you have to have that communication. நீ bowling போடும்போது எனக்கு உங்ககிட்ட இருந்து 4 overs 25 வேணும், சம்டைம்ஸ் யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் விக்கெட்ஸ், எனக்கு இது வேண்டாம்னு நீ சொல்லலாம். இன்னொரு பவுலர் கிட்ட போயிட்டு எனக்கு நீ விக்கெட்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லலாம். நீ பவர் பிளேல போடணும், டெத்ல அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஓப்பனா T20 கிரிக்கெட்ல எஸ்பெஷலி நீட்ஸ் டு பி ஹேட் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ். எஸ், டெஸ்ட் கிரிக்கெட்லயும் தேவை, but more so in T20 cricket. So going forward I think இது எல்லாமே learning தான். T20 cricket நியூ லேண்ட்ஸ்கேப் கொண்டு போயிருக்க கிரிக்கெட்டை நம்ம அதெல்லாம் மறக்க கூடாது. சோ யாரெல்லாம் டீம் எடுக்கிறாங்களோ டீமை மேனேஜ் பண்றாங்களோ கூட அது நியூ லேண்ட்ஸ்கேப் தான். சோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். and also be a bit sensitive. ஏன்னா அது நம்மளோட இந்தியன் டீம் and we should always have their back. யார் எடுத்தாலும் அவங்களை ஆல் அவுட்டா பேக் பண்ணணும். அண்ட் சரி, ஓகே, இதை நம்ம திருப்பி அட்ரஸ் பண்ண வேணாம். ஃபேன் வார்ஸ்ல ஒரு கிரிக்கெட்டரோட நல்ல குவாலிட்டியோ இல்ல அந்த கிரிக்கெட்டர் எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டருங்கிறத நம்ம மறக்க கூடாது. பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாரும் தான் அந்த டீம்ல இருக்காங்க. பர்ஃபார்ம் பண்ண யாருமே அந்த டீமோட நடந்து போக முடியாதுங்கிறத சொல்லிட்டு இந்த எபிசோட நிறைய கொண்டு வரேன். இது சொல்ல மறந்துட்டேனே, உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சீசன், இந்த ஹார்வெஸ்ட் சீசனோட உங்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா அமையணும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ உங்க எல்லாருக்குமே நல்ல வருஷமா இருக்கணும். உங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். பொங்கலுக்கு நிறைய ரிலீஸ் வரும். யூஸ்வலா முன்னாடி எல்லாம் பொங்கல் டெஸ்ட் வரும். இப்ப மதகஜ ராஜா வந்திருக்கு. அது வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கே வந்து மதகஜ ராஜான்னு சொல்லியிருந்தேன். விஷால் ரீசெண்டா ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வேற பண்ணியிருக்காரு. சடகோப்பன் ரமேஷ் என்ன சகோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல, அதையும் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மறைந்த சில கிரேட் தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் கூட இந்த படத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. மணிவண்ணன், மனோபாலா எல்லாருமே
படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு என் ஹியரிங் ரிவ்யூஸ். ஸோ நான் பார்க்க காத்துட்டு இருக்கேன். பீடாக் போய் பார்த்துடுறியா? ஏகப்பட்ட லீக் இருங்க பாக்குறதுக்கு டைமே இல்லைங்க. நீங்க சரி சொல்றீங்க போய் பாக்குறேன். மத்த கதை தயவு ராஜா செய்து பாரு. நீ ஒண்ணு சரி. பண்ணு, உன் லைஃப கொஞ்சம் பெட்டரா ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோ. அந்த முன்னாடிலாம் அந்த ஜீன்ஸ் படத்துல சொல்லுவாரு தெரியல நாசர். சண்டே நீங்க ஏதோ வேலைக்கு கூப்பிடுவாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, சார் ரொம்ப சாரி. வாரத்துல 6 நாள் நானும் என் பசங்களும் உழைப்போம். அ வாரத்துல 5 நாள் பயங்கரமா உழைப்போம். இந்த வீக்கெண்ட் வந்துட்டா நானும் என் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். கொலம்பஸ் அப்படின்னு உடனே பாட்டு வந்துரும். அதனால நீ என்ன பண்ணு, தயவு செய்து வாரத்துல 6 நாள் கிரிக்கெட் பாரு. ஒரு 1/2 நாள் கொஞ்சம் ஏதாவது படம் கிடம் பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கோ உன்னையே. இல்லாட்டி அப்ப ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. இப்படி கிரிக்கெட் பார்த்து உனக்கு இப்படி முடி இவ்வளவு நல்லா இருக்குன்னு. உண்மையை சொல்லு, விக்கு தானே அது? ஏங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. எங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க? விக் இல்லைங்க. சரி, ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தேங்க் யூ. சாம்பியன்ஸ் ஸ்குவாட் வந்துரும்னு நினைக்கிறேன். சந்திக்கலாம்.